மாப்பிள்ள சொன்னா கேட்டா அது கீழே போடுறா. இப்ப மட்டும் நீங்க கதவை திறக்கல, அப்படியே ஒரே ஒரு அழுத்து. அப்புறம் என்ன எங்க மாமனார் கூட சேர்த்து ஹாஸ்பிடல்ல தான் பார்க்க முடியும். டேய் சதீஷ் வேணடா, சொன்னா கேளு. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? முதல்ல கதவை திறங்கம்மா. டேய் சொன்னா கேட்றா, அதெல்லாம் வேணாடா, கீழே போடு. கேளு சதீஷ். உங்களுக்குலாம் சொன்னா புரியாதா? டேய் சொல்லி முதல்ல போய் கதவை தர போடா. டேய் எது பண்ணாடா, இந்த கதவை திறக்கடா. இதா போடா. டேய் 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 மாமா சொன்னா கேட்றா. சதீஷ். டேய் டேய் மாமா மாமா ஒரு நிமிஷம். டேய் இருடா. அத்தை ப்ளீஸ் அத்தை அழாதீங்கன்னு சொல்றேன்ல. இல்லம்மா, அவருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் அதுக்கப்புறம் உயிரோடவே இருக்க மாட்டேன். சாவுங்க, எல்லாரும் மொத்தமா சேர்ந்து செத்து தொலைங்க. அந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். அத்தை என்னாச்சு அத்தை? அத்தை ஏன் அத்தை இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? மாமா எப்படி இருக்காரு? எல்லாம் எங்க தலை எழுத்து மாப்ள. அத்தை அழாதீங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. என்னதான் அத்தை சொன்னாங்க டாக்டர்? பிளட் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சா, ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆனா பொழைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ ஐயோ ஐயோ. டாக்டர், என் வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு டாக்டர்? கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர் டாக்டர். இப்ப மாமா எப்படி இருக்காரு டாக்டர்? நீங்க யார் அவங்களுக்கு? அவர் என்னோட மாமனார். கொஞ்சம் பேசணும் வாங்க. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையேம்மா, எதுக்கு அவரை மட்டும் தனியா கூட்டிட்டு போறாங்க? சதீஷ் எதுக்கு இங்க வந்தாரு? அவங்க அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான், தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. டேய் சதீஷ். சதீஷ் எங்கங்க சதீஷ்? என்ன நாங்க வருவேன்னு தெரிஞ்சு அவன் ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? ஐயோ நான் இப்பதானே அத்தை சொன்னேன், அதுக்குள்ள வந்துட்டாங்க பாத்தீங்களா? நீ கொஞ்சம் பேசாம இருக்கியாமா? என் புள்ளைய உங்க பக்கம் இழுக்கிறதுக்கு நீங்களும் உங்க புருஷனை சேர்ந்துக்கிட்டு தற்கொலை நாடகம் போடுறீங்களா? எங்க என் பையன்? அவனை கூப்பிடுங்க முதல்ல. கூப்பிடுங்க. அம்மா இங்க பாருங்கம்மா, நாங்களும் சதீஷ். துர்கா, ஏன் சமந்தி எங்க நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு இப்படிதான் வேதனைப்படுத்துற மாதிரி பேசுவீங்களா? யாருங்க வேதனைப்படுத்துறது? நீங்க செஞ்ச பாவத்தை தான் அனுபவிச்சிட்டு இருக்கீங்க. ஆமாப்பா, ஆமா, பாவம் தான் செஞ்சிட்டோம். கணக்கு இல்லாம நிறைய செஞ்சிட்டோம். அதான் வாழ வேண்டிய என் 2 பிள்ளைங்களும் ஜெயில கிடக்குறாங்க. ஆலமரம் மாதிரி இருந்த என் புருஷன் இன்னைக்கு வேற இருந்து கிடக்குறாரு. நானே என் தாலி தங்குமான்னு தவச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்துல போய் எங்க பாருங்க, உங்க நீலி கண்ணீரெல்லாம் வேடிக்கை பார்க்க நாங்க இங்க வரல. என் புள்ளைய என் கூட அனுப்புங்க, நான் கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு விட்டா பேசிட்டே போறீங்க? நாங்க என்ன அவரை வெத்தலை பாக்க வச்சா அழைச்சோம்? அவரா வந்தாரு, நாங்க என்ன பண்ண முடியும் அதுக்கு? அவனா இங்க வந்தான். உங்க பொண்ணை காட்டி என்ன வசியம் பண்ணினீங்களோ, உங்க குடும்பமே கதின்னு இங்க வந்து கிடக்குறான். ஏமா ஏன் இப்படி அபாண்டமா பழிய போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அம்மா இங்க எதுக்காக நீங்க வந்து கத்திட்டு இருக்கீங்க? வாடா நல்லவனே, நீ இங்க வந்தனால தாண்டா உன்னை தேடி நாங்க இங்க வந்தோம். மாமா மரியாதையா சொல்லிட்டேன், அம்மாவை கூப்பிட்டு கிளம்புங்க. முதல்ல நீ கிளம்புடா. ஏன் எதுக்கு மறுபடியும் வீட்டுல வச்சு என்ன பூட்டுறதுக்கா? நீ இங்க வராம இருந்திருந்தா நாங்க ஏன்டா உன்னை ரூம்ல வச்சு பூட்ட போறோம்? ஏன் மாமனார் ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு வந்து பாக்குறேன், இது என்ன பெரிய தப்பா? மாமனார மாமனாரு, ஒரு கொலகாரிய பெத்தவன போய் மாமனாருன்னு சொல்றியே, உனக்கு வாய் கூசல? அம்மா இதுக்கு மேல ஏதாவது பேசுன பெத்த தாயின்னு கூட பார்க்க மாட்டேன். ஏண்டா பெத்த தாயை விட இந்த கேடுகட்ட குடும்பம் உனக்கு முக்கியமா போச்சா? ஆமாயா, எனக்கு இந்த குடும்பம் தான் முக்கியம். உங்க அக்கா எனக்கு அம்மாவும் கிடையாது, நான் உங்களுக்கு பிள்ளையும் கிடையாது. முதல்ல கூட்டிட்டு வெளியே போங்க.
இன்னும் ஏன் நிக்கிறீங்க? அதான் கிளம்புங்கன்னு சொல்லிட்டல. சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? சாரி சிஸ்டர். இங்க யார் சதீஷ்? நான் தான் சிஸ்டர். உங்க மாமனாருக்கு நீங்க பிளட் கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தீங்களா? ஆமா. டாக்டர் கூப்பிடுறாங்க, வாங்க சார். என்னக்கா உன் ரத்தத்தை அவனுக்கு பாலா கொடுத்த, ஆனா அவன் ரத்தத்தை கண்ணவனுக்கு கொண்டு கொடுக்குறானேக்கா. என்னக்கா என் பையனை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல? உங்க குடும்பம் நாசமாத்தா போகும். உங்க புருஷன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வர போறதே இல்ல. நீ வாட சொல்லி. நல்லா இருக்க மாட்டீங்க, நாசமாத்தா போவீங்க. இன்னும் என்னென்ன கொடுமை இல்ல நான் பார்க்கணும்னு இருக்கோ தெரியல. அழாதீங்க அத்தை. உங்க அழுகைய பார்க்க எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? நல்லா அழுங்க. ஆனா வந்திருக்கிற உங்க மருமக மறுபடியும் மல்லிகாவோட சேர்ந்து வாழ்ந்துடுவான்னு மட்டும் நினைக்காதீங்க. அதான் நான் இருக்கேன்ல, அதுக்கும் ஒரு கண்ணி வெடி வச்சிருக்கேன் அத்தை. அம்மா தாயே, அம்மாடி காயத்ரி, அம்மனை மனசார வேண்டிக்கம்மா. நீ செய்ய போறது பெரிய காரியம். இந்த முயற்சியில எந்த தடையும் இல்லாம நல்லபடியா நீ சாதிச்சுட்டு திரும்பணும். ஒன்றும் இல்லை பாஸ், காலைல எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல பட்டை பவுடர் ஆக்கி அதில் 3 சொட்டு தேனை விட்டு பேஸ்ட் மாதிரி ஆக்கி நுனி நாக்கில் நக்கிட்டு போயிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமு பிரியாணின்னு உங்கள் இஷ்டத்துக்கு எதை வேணாலும் சாப்பிடுங்க. ஒரே வாரத்தில் என்ன மாதிரி ஆயிடலாம். பாஸ், இந்த டயட்லாம் வேலைக்கே ஆகாது. எனக்கு தெரிஞ்ச லேடி ஒருத்தங்க இருக்காங்க, எப்படி உடம்பு குறைச்சாங்க தெரியுமா? வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லாக வெறும் ஃப்ரூட்ஸ் தான். அது ஆத்தாளோட அருள் இருந்தா தான் முடியும். அப்புறம் இடையில எழுந்திருக்க கூடாதுமா, கண்ணை துறக்கவும் கூடாது. மனசுல ஆத்தாவோட நாமத்தை தவிர வேற எதையும் சொல்லக்கூடாது. காலையில பொழுது விடுகிறப்போ இந்த அகல் விளக்கு இப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அது மட்டும் நடந்துருச்சுன்னா ஆத்தா உனக்கு அனுமதி கொடுத்துட்டான்னு அர்த்தம். அதுக்கு மேல நீ மலைக்கு கிளம்புறதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. அப்படியே ஆத்தாளை கும்பிட்டுக்கம்மா. அம்மா, அப்படி போய் அம்மனை பார்த்த மாதிரி உட்காருங்க. சரிங்கய்யா. உட்காரு காயத்ரி. போமா போமா.
ஐயா ராமையா, வைத்தியரே, நாமெல்லாம் கிளம்பலாம். கோவில் இதுக்கு மேலே நம்ம யாரும் இருக்கக்கூடாது. காயத்ரி தனியாக தான் இருக்கணும். இந்த பிரார்த்தனையை தனியாக தான் செஞ்சாகணும். அப்போ நாமெல்லாம் கிளம்பலாமா? வாங்க வாங்க போகலாம். அம்மா, இந்த விளக்கு அணையிறதும் அணையாததும் உன் கையில இருக்கு. எனக்கு குழந்தை பிறக்கிறதும் பிறக்காததும் உன் கையில தான் இருக்கு. இது உன்னோட சன்னதி. இங்க என்ன நடந்தாலும் அது உன்னோட அனுமதியோட தான் நடந்தாகணும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உன் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கையோட அடிப்படையில நான் இந்த விரதத்தை ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு எது நல்லதோ அதை நீ செய். அம்மாடி காயத்ரி, உன் லட்சியத்தை நீ அடைய போறங்கிற நேரம் நெருங்கிருச்சுன்னு நினைச்சுக்க. ஆத்தா உனக்கு உத்தரவு கொடுத்துட்டாமா. இனிமே தைரியமா அந்த மலைக்கு போகலாம். அந்த சித்தரை சந்திக்கலாம். உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா. உன் மன உறுதி, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இது என்னன்னைக்கும் உன்னை காப்பாத்துமா. வைத்தியரே, நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை. காயத்ரி எப்படி இருக்காங்க, என்னாச்சோ ஏதாச்சோன்னு நாங்கள் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருந்தோம். ஆத்ம திருப்தியோட தவம் இருந்தா அதுக்குன்னு ஒரு பலன் இருக்கு வீரா. காயத்ரி அதை நிரூபிச்சிருக்கா. வைத்தியரே, அப்போ காயத்ரி மலைக்கு கிளம்புறது யோசிக்கவே வேணாம். இப்பவே இப்படியே கிளம்பலாம். நல்லதே நடக்கும். ரொம்ப சீக்கிரமா நடக்குமா. ரொம்ப நன்றி வைத்தியரே. என் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக எனக்கு குழந்தை பிறந்தே தீரணும். அதுக்காக எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க நான் தயாரா இருக்கேன். அம்மாடி காயத்ரி, ஆத்தாள மனசுல வேண்டிக்க. நாம போற காரியம் சீக்கிரம் கை கூடுமா. அம்மா நீதான் துணை இருக்கணும். காயத்ரி, மலைக்கு கிளம்பலாமா? வாங்க போலாம். வாங்க வைத்தியரே.
இதுதாம்மா நான் சொன்ன காடு. இதோ இருக்கிற இந்த எஸ்டேட்டுக்கு பின்னாடி கிடாரி மலைக்கு மேலே தான் நான் சொன்ன சித்தர் இருக்காருமா. அங்கே போய் தாம்மா அவரை பார்க்க முடியும். வைத்தியரே, மலையை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கே. அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்கும்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. தெரியாதா வீரா? காயத்ரி, போலாமாமா? வாமா போலாம். நீங்களாம் எங்கே வர்றீங்க? சித்தரை பார்க்கறதுக்கு மலைக்கு. இங்கே பாரு ராமையா, அவருக்கு கூட்டமெல்லாம் பிடிக்காது. பிரச்சனை காயத்ரிக்கு தான். அதனால காயத்ரி மட்டும் தனியா வந்து அந்த சித்தரை பார்க்கணும். என்ன சொல்றீங்க வைத்தியரே? ஏற்கனவே நீங்க இது பயங்கர ஆபத்தான காடுன்னு சொல்லிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது காயத்ரி மட்டும் நான் எப்படி உங்க கூட தனியா அனுப்புவேன்? ஆமா, வேணும்னா நான் மட்டும் காயத்ரி கூட போயிட்டு வந்துடுறேன். வேண்டாப்பா, நீ வர்றது எனக்கு சரியா படலப்பா. அப்போ நான் வேணா வரங்களே. இல்ல ராமையா, காயத்ரிக்கு இரத்த சம்பந்தம் இல்லாதவங்க கூட வர்றது அவ்வளவு நல்லதில்லை. வேணும்னா காயத்ரியோட அம்மா வரட்டும். வைத்தியரே, எப்படி வைத்தியரே? அம்மாவையும் காயத்ரியை மட்டும் தனியா எப்படி அனுப்ப முடியும்? வைத்தியர் சொல்றது சரிதான் வீரா. அம்மாவே என் கூட வரட்டுமே. காயத்ரி, அதுக்கு இல்ல. எங்களுக்கு ஒண்ணும் ஆகாது வீரா. உங்களோட அன்பும் கடவுளோட அருளும் எப்பவும் என் கூட இருக்கும். நீயும் அப்பாவும் கவலைப்படாம கிளம்புங்க. அம்மா போலாமா? ஒரு நிமிஷமா, நீங்களும் செருப்பு இல்லாம வெறுங்காலோட தான் வரணும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம பார்க்க போறது சாதாரண சித்தர் இல்ல, கடவுளோட நேரடி அனுகிரகம் பெற்றவர். அவரை பார்க்கறதும் ஆண்டவனை பார்க்கறதும் ஒண்ணுதாம்மா. சுருக்கமா சொல்ல போனா நாம இருமுடி கட்டி கோயிலுக்கு போற மாதிரி தான் போகணும். என் பொண்ணுக்காக வெறுங்கால மட்டும் இல்ல வைத்தியரே, முள்ளு மேல நடக்க கூட நான் தயாரா இருக்கேன். அப்பா, நாங்க போயிட்டு வரோம்ப்பா. பார்த்து போயிட்டு வாமா, உனக்கு ஒரு குறையும் வராது. வீரா, நான் போயிட்டு வரேன். சரி காயத்ரி, வாங்கம்மா. போயிட்டு வரேன். போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாது போங்க. பார்த்து மெதுவா வா. பார்த்து போயிட்டு வாமா. போயிட்டு வரேங்க. போயிட்டு வாங்க. வைத்தியரே, பார்த்து கூட்டு போயிட்டு வாங்க. சரிப்பா வீரா, வாங்கம்மா வாங்க. ஆத்தா மகமாயி, உன் பொண்ணு ஒரு நல்ல விஷயத்துக்காக ஆபத்தான எல்லைக்கு போறா. அவ போய் திரும்பி வர்ற வரைக்கும் அவளுக்கு எந்த ஆபத்தும் வராம நீதான் தாயை பார்த்துக்கணும். ஆமா. அந்த சிவப்பு புடவை கட்டிட்டு போறால, அவதான். அவன் இந்த காட்டை விட்டு போகக்கூடாது. என்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டீங்கல்ல, அவன் இந்த காட்டை விட்டு வெளியே போக மாட்டான். ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி, அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பட்டால பச்சை முகம் பாலு அடியும் முகம், பட்டால பச்சை முகம் பாலு அடியும் முகம், பச்சை முகத்தழகாயரசா அண்டிப்பட்டி கனவா. அழகாவா இருக்கு. அழகுங்கிறது நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே.